ஒரு அழகான காட்டில் முயல் ஒன்று தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் சோகமாக இருந்தது. ஏனெனில் அதை சுற்றி யாரும் நண்பர்களாக இருக்கவில்லை. ஒரு நாள் முயல் ஒரு ஆற்றின் பக்கமாக சென்று ஒரு பசுமை தோட்டத்தில் அமர்கிறது. சற்று நேரம் கழித்து அது ஒரு மீன் நீந்த முடியாமல் இருப்பதை பார்த்து அதை மீண்டும் தண்ணீருக்குள் போக உதவி செய்கிறது. முயல் தனக்கு உதவியதை நினைத்து மீன் முயலை தன் நண்பராக ஏற்றுக்கொண்டது. அந்த நாள் முதலே முயலும் மீனும் தினமும் சந்திக்க தொடங்குகிறார்கள். ஒரு நாள் வறட்சி காரணமாக மீன் தண்ணீரில் மாட்டிக்கொண்டது. மீண்டும் அந்த முயல் வந்து மீனை விடுவித்து தண்ணீருக்குள் அனுப்பியது. அன்றிலிருந்து அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி. அவர்கள் பழகும் விதம் யாராலும் நினைத்து பார்க்க முடியாதது. முயல் மரங்கள் பற்றியும் சொல்லும், மீன் ஆழ்கடலின் கதையை சொல்லும். பிற விலங்குகள் இந்த நட்பை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு முயலும் ஒரு மீனும் நண்பர்களா என்றார்கள். ஆனால் அவர்கள் நட்பு உண்மையானது. ஒரு நாள் பெரிய வெள்ளம் வந்தபோது முயல் சிக்கிக் கொள்ளும். ஆனால் அந்த மீன் தன் மற்ற நீர்வாழ் மீன்களின் உதவியுடன் முயலை காப்பாற்றுகிறது. அன்றிலிருந்து அவர்களது நட்பு மிகவும் வலிமையாக மாறுகிறது. தினமும் முயலும் மீனும் பேசிக்கொள்ளும் சந்தோஷமாக வாழத் தொடங்கினார்கள்.